வெல்கம் டு Nagu'sNalabagam. இன்னைக்கு நம்ம சைவ ஈரல் சுக்கா செய்ய போறோம். சுக்கா வந்து ரொம்ப சாஃப்ட்டா ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா இருக்குன்னு பாருங்க. ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். 1 கப் ஊற வச்ச பாசிப்பயிறு, 1/2 கப் தேங்காய். தேங்காய் போட்டால் தான் சாஃப்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு, இந்த பாசிப்பயிருக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், வெந்துருச்சு, எடுத்துருவோம். நல்லா சாஃப்டாகவும் இருக்குது பாருங்கள். தேங்காய் பூ போட்டிருக்கிறதுனால நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா ருசியாகவும் இருக்கும். கத்தி அப்பப்போ ஈரம் பண்ணிக்கினீங்கன்னா கத்தியில் ஒட்டாமல் வரும். நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1/4 டீஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன், இதில் ஒரு பெரிய வெங்காயம், ஃப்ளேவருக்காக 2 பச்சை மிளகாய், பூண்டு வந்து ஒரு 10 பூண்டை வந்து 10 அல்லது 12 பூண்டு நல்லா நச்சுக்குங்க. நச்சு போட்டால் தான் வாசம் இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள். இது நல்லா வதங்கட்டும். கறிவேப்பிலை, சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லி 1/2 டீஸ்பூன், மிளகு வந்து 3/4 டீஸ்பூன் போடுறேன், சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே ஈரலில் வேற உப்பு போட்டிருக்கோம், அதாவது பாசி பயிரில். இதில் தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு. பாசி பயிரில் நமக்கு காரம் வந்து சேரணும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நீங்கள் கிண்டணும். ரொம்ப ட்ரையாக இருக்குதுன்னு நினைச்சிங்கன்னா 1 ஸ்பூன் தண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஆயில் கம்மியாக ஊற்றிருக்கிறதுனால கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. அதனால் 1 ஸ்பூன் மட்டும் தண்ணி தெளிச்சுக்கிறேன். இடையில கிண்டி விட்டுக்குவோம். போதும், 5 நிமிஷமாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டியிருக்கேன். நான் ஆயில் கம்மியாக விட்டதுனால 1 ஸ்பூன் தண்ணி தெளிச்சுக்கிறேன். ஆயில் நீங்கள் அதிகமாக சேர்த்திங்கன்னா தண்ணி தேவையில்லை. சைவ ஈரல் சுக்கா ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள்.